இன்னைக்கு நம்ம கொல்லிமலையில் இருக்கோங்க. கொல்லிமலையில் மிகவும் புகழ்பெற்ற அரப்பள்ளீஸ்வரரோட கோயிலை தரிசிக்க போகிறோம். இந்த கொல்லிமலையினால் எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது குளுகுளுன்னு காற்று, அங்கே இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள், அப்படி தாங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் கொல்லிமலையில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. அதுவும் வழிபாட்டு ஆன்மீக தலங்கள் நிறைய இருக்குது. அதில் முதலாவதாக பார்க்குறது அரப்பள்ளீஸ்வரர் கோயில் தாங்க. இந்த அரப்பள்ளீஸ்வரர் கோயில் ரொம்பவும் பழமையான ஒரு கோயிலாக விளங்குதுங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னன்றதை இந்த காணொளியில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சங்க காலத்தில் கொல்லிமலையானது சதுரகிரி என்றும், தர்மதேவதை கொல்லிமலையாக இருந்தால் அறமலை என்றும் அழைக்கப்பட்டிருக்கு. அம்பலவான கவிராயர் இத்தலத்து இறைவன் மீது அரப்பள்ளீஸ்வரர் சதகம் அப்படின்ற நூலை இயற்றியிருக்காரு. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தனது தேவார பாடல்களில் கொல்லிமலையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இத்தலத்து